அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இதுவரை நம்முடைய டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாத அருமைக்குரிய நம்முடைய உறவுகள் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நாங்கள் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வரும். அன்பு கூர்ந்து மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நிதி ஆலோசனை கூட்டம் டெல்லியிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர், ஒப்பாரும் விக்காரம் இல்லாத முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்திலே அவருடைய டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டது. காரணம், தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறார்கள் பிஜேபி அரசாங்கம். ஏதோ தமிழ்நாட்டிற்கு வந்து திருக்குறளை பாடுவார்கள், தேவாரத்தை பாடுவார்கள், திருவாசகத்தை பாடுவார்கள், எப்படியெல்லாம் தமிழுடைய பாடல்களை பாடி காட்டுவார்கள். நாம் ஏமாந்திருந்தால் அருமைக்குரிய நண்பர்களே, அவர்கள் கலாச்சாரத்தையே மாற்றி இருப்பார்கள். ஆனால் பாடலை பாடி எப்படி, அப்பொழுதே நான் சொன்னேன், ஒரு கோழியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோழியினுடைய பாஷையிலே தான் பேச வேண்டும். அந்த கோழியை நாம் வா வா என்று கூப்பிட்டால் நம்மிடம் வராது. ஆனால் போ 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 என்று நம்ம கோழி பாஷையை பேசினால்தான் நம் கிட்ட வரும். அப்பொழுதுதான் அதை நாம் குருமா போடலாம், வறுத்து சாப்பிடலாம். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழகத்திற்கு மோடி வரும்போதெல்லாம், மற்றவர்கள் வரும்போதெல்லாம் திருக்குறளை பாடுவார்கள். இப்படியெல்லாம் பாடியவர்கள் இன்றைக்கு பட்ஜெட்டிலே திருக்குறளை பாட மறந்து விட்டார்கள். அவருடைய ஏமாற்று வித்தையை நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய நேயர்களே, தமிழகத்திற்கு 2020ஆம் ஆண்டு, இன்று கிடையாது, 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி இருந்த பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். தேர்தலுக்கு முன்னால் பரபரப்பாக வந்தார். கொரோனா பீரியட் முடிகின்ற பொழுது பரபரப்பாக வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அது எந்த கூட்டம் என்றால், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 2வது வழித்தடங்களை உருவாக்கி பணியை ஆரம்பிப்பது என்ற அந்த அடிக்கல் நாட்டினார்கள். ஆனால் இதுவரை 2024 நடந்துவிட்டது. ஏறத்தாழ இடையில 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. ஆனால் அமித்ஷா வந்து திறந்து வைத்ததற்கு தகுந்த போல் நடந்து கொண்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக ஒன்றிய அரசு நடக்கவில்லை. அதை போல ஒன்றிய பட்ஜெட்டிலே மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துடைய மெட்ரோ ட்ரெயின் திட்டத்திற்கு சுமார் 63,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று டெல்லியிலே, அதுவும் பாராளுமன்றத்திலே அறிவித்தார். ஆனால் வழங்கப்பட்டதா? இல்லை. இதுவரை ஒரு பைசா கூட வழங்கவில்லை, ஒத்த ரூபாய் கூட வழங்கவில்லை. எப்படி இவர்கள் நடவடிக்கை இருக்கின்ற பொழுது நாம் எப்படி அவர்களுக்கு ஆதரவாக அங்கே சென்று கேட்க முடியும்? நாம் குரல் கொடுத்தால் அங்கே நடப்பெறுகிறது என்று சொன்னால்தான் அங்கே கேட்பதற்கு நமக்கு மனம் இடம்பெறும். ஆனால் நாம் கேட்பது ஒன்று, அவர்கள் நடப்பது ஒன்று என்று இருந்தால் எப்படி நம்மால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? அருமைக்குரிய நேயர்களே, அப்படி சொன்னவர்கள் 10 பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய மாநில அரசாங்கம் இதுவரை 33,000 கோடி ரூபாய் செலவு செய்து 2வது வழித்தடத்தை ஆங்காங்கே சென்னையிலே அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பட்ஜெட்டிலாவது அவர்கள் அறிவிப்பார்கள், ஓரளவு பாரம் குறையும் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு நினைத்தது. ஆனால் அவர்கள் அறிவிக்கவில்லை. வழக்கமாக ஏமாற்று வித்தையை காட்டிவிட்டார்கள். அதை நாம் கண்டிக்கிறோம். எப்படி கண்டிக்கின்ற பொழுது கூட இங்கே இருக்கின்ற சில அடிவருடிகள், பாதம் தாங்கிகள், பூட்ஸை துடைப்பவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தா கிடையாது. ஜனநாயகத்திலே மக்கள் யாரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால வெற்றி பெற்ற பிறகு அவர் ஓட்டு போட்டவருக்கும் செய்ய வேண்டும்,
ஓட்டு போடாதவருக்கும் செய்ய வேண்டும். இதுதான் ஜனநாயக சட்டம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு போட்டவர்கள் மட்டும் செய்வது கிடையாது. இந்தியாவில் ஒரு அங்கம்தான் நம்முடைய தமிழகம். அதை மறந்து விடாதே என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மெட்ரோ ட்ரெயினை அவர்கள் அதற்கு உரிய தொகையை வழங்காதனால் மெட்ரோ ட்ரெயின் பணி அங்கங்கே தாமதமாக நடைபெறுவதனால் அங்கு சென்னையில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது. அந்த தாமதத்தை ஒரு வருடத்தில் முடிய வேண்டிய பணி இன்றைக்கு 2வது வருடத்திற்கும் இழுத்து கொண்டு செல்லுகிறது. இப்படி தாமதமாக நடப்பதினால் அருமைக்குரிய நேயர்களே, மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே. இது மத்திய அரசுக்கு புரியவில்லையா? அருமைக்குரிய நேயர்களே, இது மட்டுமா? மின்சார கட்டணம் இன்றைக்கு தமிழக அரசு மின்சார கட்டணம் ஏற்றிவிட்டார்கள் என்று சிலர் கூப்பாடிக்கிறார்கள். அதற்கு நம்முடைய எதிரிகள் ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மக்கள் கேட்பது நியாயம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு புரியாது. ஏன் ஏற்றப்பட்டது என்று புரியாது. நான் கேட்கிறேன், மக்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்களுக்கு வாரி 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 வழங்கிக் கொண்டிருக்கிற நல்ல அரசு மக்களிடம் ஏற்றி பணம் பொறுக்குமா? அது ஒன்றிய அரசுடைய நடைமுறை. நீங்க ரோட்ல போனீங்கன்னா வரி 30 ரூபாய் இருந்த வரி இன்னைக்கு 70 ரூபாய் ஆக்கிட்டான். ரோட்ல போற காருக்கு ரோடை கடைப்பதற்கு. எப்படி இங்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போய் வந்தா ஒரு சாதாரண ஒரு காருக்கு அவர்கள் போடுகின்ற வரி எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 3500 ரூபாய் சாலையிலே பிடுங்கி விடுகிறார்கள். இப்படி மட்டுமா? ஓட்டலுக்கு செல்வோம் என்று சொன்னால் வழியில எங்கேயாவது ஓட்டலுக்கு போனோம்னா டாக்ஸ் 18%, அதையும் பிடிங்கி விடுகிறார்கள். எங்கேயாவது போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம்னு பார்த்தா அதில் 18%. அது மட்டும் இல்லை, இப்படி எதை எடுத்தாலும் தொட்டதற்கெல்லாம் வரி போட்டு மக்களை கசக்க பிழிகின்ற ஒரு அரசாக மத்திய சர்க்கார் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் சொல்லுவது என்னன்னா, இந்தியா வல்லரசு ஆகணுமா? இந்தியா வல்லரசு ஆவதை விட இந்தியா நல்லரசாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். இது மட்டும் கிடையாது, அந்த மின்சார கட்டணம் இன்றைக்கு ஏறி இருக்கிறது சொன்னால் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று மக்கள் ஏற்கனவே மின்கட்டணம் ஏறிவிட்டதே என்ற வருத்தத்தில் இருப்பவர்களை தூண்டி விடுகிறார்கள். அவர்களை ஆழம் பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த மின் கட்டணத்திற்கு யார்? தமிழ்நாடு அரசா பொறுப்பு? மக்களுக்காக இலவசமாக இன்றைக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். மகளிருக்கு உரிமை கட்டணம், உரிமை தொகை, அதே மாதிரி பஸ்ஸில் கட்டணம் இல்லாத பயணம், இப்படி எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற திட்டங்களை சொல்ல முடியும். இப்படி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அருமைக்குரிய நண்பர்களே, உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நல்ல அரசாக இருப்பது மின்சார கட்டணத்தை ஏற்றி மக்களை தொல்லைப்படுத்துவார்களா? கிடையாது. அவர்கள் மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துவதே ஒன்றிய அரசு தான், மோடி அரசு தான். எப்படி என்று கேட்கிறீர்களா? உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடக்கூடாது என்று திமுக போராடியது. அதிமுக ஆட்சியிலே ஜெயலலிதா இருந்தவரை உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்தவர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் பழனிசாமி தலைமையிலே அரசு வந்தவுடன் முதலமைச்சரான பழனிசாமி மத்திய சர்க்காருடைய உதய் மின் திட்டத்திலே கையெழுத்தை போட்டு இன்றைக்கு தலையெழுத்தை மாற்றியது அதிமுக, எடப்பாடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர்கள் கையெழுத்து போட்ட காரணத்தினால் மத்திய அரசு சொல்லுவதையெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டிற்கு, மாநில அரசாங்கத்திற்கு இருந்த அதிகாரத்தை எல்லாம், கல்வியில இருந்து, மின்சாரத்தில் இருந்து, இன்னும் இருக்கின்ற வரி போடுவதில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் இன்றைக்கு மோடி அரசாங்கம் பறித்து கொண்டிருக்கிறது.
பொதுவாக கமர்ஷியல் டாக்ஸ் என்று உண்டு. விற்பனை வரி, சேவை வரி இப்படி போடுவார்கள். இதெல்லாம் இந்த மாநிலத்திற்கு தேவையான நற்காரியங்களை செய்வதற்கு. அதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி அவருடைய தலையீட்டால் மின்சார கட்டணம் அதிகப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒன்றிய அரசுக்கு நம்முடைய மாநிலத்தை கொத்தெழுமையாக்கி கையெழுத்து போட்டதினால்தான் இன்றைக்கு நீட் தேர்வு இங்கே வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னார்களே, எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை வந்ததா? அதற்கு ஏதாவது ஒரு சின்ன கட்டணம் கட்டியிருக்கிறார்களா? இல்லை. இப்படி அறிவித்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மோடி அரசாங்கம். ஆகவே மக்களே, அதற்கான பரிகாரங்களை நாம் விரைவில் செய்தாக வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அருமைக்குரிய என்னுடைய செம்மொழி நம்பி சொந்தங்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.